அமெரிக்க நீதிமன்றம் அதானி தொடர்பாக பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்த நிலையில் தற்போது அதானி தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? அதானி குழுமம் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குற்றப்பத்திரிகை என்பது அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் மற்றும் ப்ராஜெக்டுகள் தொடர்பான அனைத்து தொடர்புகளையும் தற்போது நிறுத்தி வைப்பதாக அதானி நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதானி கிரீன்ஸினுடைய பல்வேறு திட்டங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவில் போடப்பட்டு வந்த நிலையில் அந்த ஒப்பந்தங்களை முன்னெடுப்பதற்காக லஞ்சம் வழங்கியதாக கௌதம் அதானி உள்ளிட்ட மொத்தம் 8 பேர் மீது அதானி குழுமத்தை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் 8 பேர் மீது குற்றப்பத்திரிகையை அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய நியூயார்க்கினுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவகாரத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள அந்த திட்டம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கைகளும் தற்பொழுது மேற்கொள்ளப்படாத தற்காலிகமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அதானி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த நியூயார்க் நீதிமன்றத்தினுடைய குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் வெளியாகி வரும் நிலையில் முதற்கட்டமாக தற்பொழுது அதானி நிறுவனம் அதானியினுடைய குறிப்பாக துறை நிறுவனமான அதானி கிரீன் சார்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது தற்பொழுது முதற்கட்டமாக வெளியாக இருக்கிறது. கூடுதலாக இந்த விவகாரத்தில் எது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அதானி குழுமத்தில் நடைபெற உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, இப்ப அதானி நிறுவனம் மீது அமெரிக்க நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு சுசித்ரா? மிக முக்கியமாக அதாவது அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மிக முக்கியமாக பல்வேறு செயல் திட்டங்கள் குறிப்பாக எனர்ஜி தொடர்பான மின் திட்டம் தொடர்பான பல்வேறு செயல் திட்டங்களை அமெரிக்காவில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக இந்தியாவில் பல்வேறு திட்டங்களை லஞ்சம் கொடுத்து அந்த முதலீடுகளை இந்தியாவில் வாங்கியுள்ளதாக தற்பொழுது குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வழக்கு விசாரணை என்பது நியூயார்க் நீதிமன்றத்தில் தற்பொழுது முதற்கட்டமாக தொடங்கியிருக்கிறது. மிகவும் முக்கியமாக சுமார் 250 மில்லியனுக்கும் அதிகமான லஞ்ச பணம் என்பது திட்டங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கான ஒரு சம்மதத்தை அதானி நிறுவனம் குறிப்பாக அதனுடைய தலைவர் கௌதம் அதானி அவருடைய சொந்தக்காரரான சாகர் அதானி மற்றும் அந்த நிறுவனத்தை சார்ந்த மொத்தம் 6 மூத்த நிர்வாகிகள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தங்களுடைய குற்றப்பத்திரிகையில் இண்டெக்ட்மெண்ட் ஆர்டராக நியூயார்க் நீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அமெரிக்காவினுடைய நீதித்துறை நேற்று நள்ளிரவு வெளியிட்ட நிலையில் தான் தற்போது அதானுடைய அந்த நிறுவனத்துடைய பங்குகளும் கடுமையாக சந்தித்துள்ளன. அதாவது பல்வேறு கோடி மதிப்பிலான ஒரு ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த ஒப்பந்தங்களை பெற்றுள்ளதாகத்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை தற்போது நியூயார்க் நீதிமன்றமானது முதற்கட்டமாக வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பங்குச்சந்தை மற்றும் செபி அதிகாரிகளிடம் தங்களுடைய ஒப்பந்தங்கள் குறித்தும் அதன் மீதான அந்த விசாரணைகள் குறித்தும் போலியான தகவல்களை அதானி நிறுவனமானது வழங்கியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த ஒரு உத்தரவில் நியூயார்க் நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக தெளிவித்துள்ளது. வேண்டுமென்றே உண்மையை மறைத்து ஒரு பல்வேறு ஒப்பந்தங்களில் பல்வேறு மாநில அரசுகள் குறிப்பாக தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளுடன் அவர்கள் ஒப்பந்தத்தை போட்டுள்ளார்கள். இந்த ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அவர்கள் லஞ்சம் வழங்குவதற்கும் முன்வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தான் அந்த ஒரு உத்தரவில் நியூயார்க் நீதிமன்றமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக அவர்களுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் 5 கவுண்ட் இண்டெக்ட்மெண்ட் அடிப்படையில் 5 குற்றச்சாட்டுகளை அந்த ஒரு உத்தரவில் நியூயார்க் நீதிமன்றமானது தெளிவாக வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் குறிப்பாக கௌதம் அதானி உள்ளிட்ட 8 பேர் மீதான அந்த தொடர்புடைய அலுவலகங்கள் மற்றும் அனைத்திலுமே சோதனைக்கான ஒரு உத்தரவையும் நியூயார்க் மாவட்ட நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் அதாவது விசாரணை நடைபெற்று வருகிறது என்று ஏற்கனவே தெரிந்திருந்தும் உண்மையை அதானி நிறுவனமானது மறைத்துள்ளது. அதை பொதுவெளியில் அவர்கள் வெளியிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எஸ்பிஐனுடைய விசாரணையின் பொழுது தேவையான வேண்டுமென்றே அவர்கள் போலியான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை அதானி நிறுவனம் இந்த திட்டங்கள் தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் சமர்ப்பித்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதானி நிறுவனத்துடைய 2 துணை நிறுவனங்கள், ஒன்று அதானி கிரீன், மிக முக்கியமாக பார்க்கணும் அந்த நிறுவனத்தினுடைய தலைமையகம் தான் நியூயார்க்கில் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் மீதான ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அந்த உத்தரவில் நியூயார்க் மாவட்ட நீதிமன்றமானது FBI வழங்கிய தகவல் அடிப்படையில் பதிவு செய்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.